ஜனநாயகன் ஃபுல் மூவி லீக். 3 மணி நேரம் 2 நிமிட படம் வெளியானது எப்படி? தமிழ் சினிமாவில் தொடரும் பைரசி. இந்த படத்துக்கு அப்புறம் விஜய் அவர்களை தியேட்டரில் பார்க்கவே முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு படம் இன்டர்நெட்டில் பைரசி மூலியமா லீக் ஆகி இப்போ சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் ஒருத்தருடைய புகைப்படம் வந்துருக்கு. ஸோ கணேஷ் பிரணவ் அப்படின்னு ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு நபர்கிட்ட போகணும் அப்படின்னா அது வந்து சென்சார் போர்டு கிட்ட தான் இருக்கும். விஜய்க்கு மீண்டும் மீண்டும் விழும் அடிகள். விஜயின் கடைசி படத்தை வெளியிட்ட மர்ம நபர் யார்? யாரின் தூண்டுதலின் பேரில் இதை செய்தார்கள்? ஒயிட் ஹவுஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் சங்கர். ஸோ இந்த 2 நாட்களாக பெரிதளவில் பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா ஜனநாயகன் படத்திற்கு உண்டான பிரச்சனை. அதாவது ஜனநாயகன் படம் முழு படம் இன்டர்நெட்டில் லீக் செய்யப்படும். இதற்கு யார் காரணம் அப்படின்ற ஒரு விஷயம் சோஷியல் மீடியாலையும் சரி, தொலைக்காட்சிகளிலும் சரி, செய்தி ஊடகங்களிலும் சரி பெருசாக பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. இதற்கு பின்னாடி இருக்கிறவங்க யார் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜனநாயகன் படமும் அதற்கு உண்டான பிரச்சனைகள் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத பற்றியும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் படமும் அதற்கான பிரச்சனைகளும். ஜனநாயகன் படம் வெளிவரதுக்கு முன்னாடியே தணிக்கை குழு சான்றிதழ் வழங்குறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது அப்படின்றது நம்ம தமிழக மக்கள் அனைவருக்குமே தெரியும். ப்ரொடியூசர் அவர்கள் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி அந்த கேஸ் வந்து ஹியரிங் வந்து ஜனநாயகன் படம் வருமா வராதா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்துட்டு தமிழக மக்கள் எல்லாருக்குமே வந்துட்டு பெரிதளவில் எழுப்புச்சுன்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கேஸ் நடந்து தணிக்கை குழு வந்துட்டு அதற்கான விவரங்களை வந்துட்டு சப்மிட் பண்ணி அதில் வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் போய் இவங்க சைடு தப்பா அவங்க சைடு தப்பா யார் சைடு தப்பு அப்படின்ற ஒரு பிரச்சனையிலேயே ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகலை. ஸோ அடுத்தது ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஜனநாயகன் படம் அதுக்கு அடுத்தது அப்படியே ஜனவரி 26ஆக மாறிச்சு. அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதமாக மாறிச்சு. ஸோ இப்படி வந்துட்டு மாதங்கள் கடந்துக்கிட்டே போச்சு. அப்படி கடந்து போகும்போது மார்ச் மாதம் எலெக்ஷன் டேட் வருது. அந்த எலெக்ஷன் டேட் வந்ததில் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறது இன்னும் தள்ளி போகும் அப்படின்றது மக்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்ததுன்னே சொல்லலாம். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற கேள்வி வந்து எல்லாருக்குமே அதிகமாக எழுந்துட்டு இருக்கிற ஒரு சமயத்தில் தான் ஜனநாயகன் படம் ஃபுல் மூவியா 3 மணி நேரம் 2 நிமிடம் படமா இன்டர்நெட்ல லீக் செய்யப்படுது. ஸோ ஜனநாயகன் படம் வந்து 9/4/2026ஆம் தேதி அன்னைக்கு ஒரு சில காட்சிகளாக ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு காட்சி வருது, அதுக்கப்புறம் ஒரு பாடல் வருது, அப்புறம் ஒரு பாடல் வருது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு காட்சி வருது. அதாவது விஜய் அவர்களுடைய படம்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவரோட இன்ட்ரோ சீன் வந்து ரொம்ப பெரிய ஒரு கிளாப் சீனாக இருக்கும். தியேட்டரே வந்து பிளாஸ்ட் ஆகிற மாதிரியான ஒரு சீனாக தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய விஜயினுடைய இன்ட்ரோ சீன் வந்து ஜனநாயக படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் வெளியாகுது. அதை தொடர்ந்து ஒரு பாடல் வந்து வெளியாகுது. அதை தொடர்ந்து இன்னொரு பாடல் விஜய் அவர்களுடைய டான்ஸை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா ரசிகர்களுக்குமே ஏமாற்றமாக இருக்கிற மாதிரி ஒரு பாடல் வந்து வெளியாகுது. அதைத் தொடர்ந்து அட்லி, நெல்சன் மற்றும் லோகேஷ் கனகராஜ் இவங்க 3 பேருமே வந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சீன் வெளியாகுது. அந்த சீன் வந்து இந்த தமிழக மக்கள் அனைவருக்கும், விஜய் ரசிகர்கள் அனைவருக்குமே வந்துட்டு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அது வந்துட்டு அந்த சீன் ரொம்ப முக்கியமான சீன் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீன்லாம் ரிலீஸ் ஆகும்போது சரி சீன்ஸாக ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சமூக ஊடகங்கள்ல பேசிட்டு இருக்கும்போது அடுத்த நாளே வந்துட்டு மொத்த படமுமே ரிலீஸ் ஆகுது. அதை பார்த்தோனே விஜய் ரசிகர்கள் அனைவருக்குமே வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு ஷாக். என்ன பண்றதுன்னு தெரியல. விஜய் அவர்களுடைய படம் வந்து முழு படம். அதுவும் விஜய் அவர்களுடைய கடைசி படம். இந்த படத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள தியேட்டர்ல பார்க்கவே முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு படம் இன்டர்நெட்ல பைரசி மூலியமா லீக் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு வீடியோல முக்கியமா நமக்கு வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஃபோன்ல அதாவது அந்த ஃபோன்ல பார்க்குற மாதிரியான ஒரு வீடியோ வந்து வெளிய வந்தது இல்லையா? காட்சிகள். அதாவது ஒரு 5 காட்சிகள் வெளிய வந்த காட்சிகள்ல நமக்கு வந்து முக்கியமா வந்தது வந்துட்டு அதுல வரக்கூடிய அந்த டேட்டா 50% டேட்டா வந்து தீர்க்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜ்ல இருக்கக்கூடிய தேதியை பார்த்தோம் அப்படின்னா 8/4/2026 அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த 8/4/2026 அன்னைக்கே வந்துட்டு அவங்களுக்கு படம் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு அவங்களுக்கு. அதாவது அந்த ஃபோன்ல வச்சு பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபருக்கு ஃபுல் படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. அது எப்படி வந்து 3 மணி நேரம் 2 நிமிட படம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அவர் வந்து மெசேஜ் வரும்பொழுது அவருடைய ஸ்க்ரீன்ல 3 மணி நேரம் 2 நிமிடம் அப்படின்ற ஒரு டைம் லைனும் அதுல இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது 8ஆம் தேதியே அவருக்கு வந்து முழு படமுமே கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு தெரிய வருது. இதைத் தொடர்ந்து அடுத்த நாளே நமக்கு வந்துட்டு மொத்த படமும் இன்டர்நெட்ல லீக் ஆயிருக்கு. ஸோ இப்படி லீக் ஆன படத்த வந்துட்டு பட படக்குழுவினரும் சரி, விஜய் ரசிகர்களும் சரி, தாவேக்காவுடைய தொண்டர்களும் சரி, எல்லாருமே கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவுல சம்பந்தப்பட்டிருக்கிற எல்லா மக்களுமே, எல்லா நபர்களுமே, எல்லா ரசிகர்களுமே இத யாரும் ஷேர் பண்ணாதீங்க. விஜய் அவர்களுடைய கடைசி படம். இத வந்துட்டு நாங்க தியேட்டர்ல போய் பார்க்கணும். எல்லாருமே வந்துட்டு இத தியேட்டர்ல என்ஜாய் பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள வந்துட்டு நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஷேர் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்கன்னு சொன்னாலுமே, இந்த ஒரு விஷயம் தீயா பரவ ஆரம்பிச்சிருக்கு இன்டர்நெட்லன்னு சொல்லலாம்.
ஸோ ஊடகங்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த திருப்பி 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 போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இன்னொரு பக்கம் வந்து இந்த பைரசி மேக்கர்ஸ் வந்துட்டு ஒரு பக்கத்துல இருந்து எடுத்தாங்க அப்படின்னா இன்னொரு பக்கத்துல போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால விஜய் ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே ஒரு பெரும் சோகத்திலே ஆழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒரு பக்கம் ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு இதை தொடர்ந்து சோகமா இருக்கிற நிலையில ப்ரொடியூசர் கவுன்சில்ல இருந்து இதுக்கு ஒரு அறிக்கையை வந்துட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஜனநாயகன் பைரசி கன்டென்ட் லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸை வந்துட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, தமிழ் சினிமாவுடைய ப்ரொடியூசர் அசோசியேஷன் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்பவே வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட இந்த ஒரு படம் ஆன்லைனில் லீக் ஆகிருக்கிறது எங்களுக்கு ரொம்பவே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துதுன்னும், அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு வெளியே கொண்டுட்டு வர மக்கள் யாராக இருந்தாலும் அவங்க வந்துட்டு தண்டிக்கப்படணும் அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்துட்டு இந்த நோட்டீஸில் வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தணிக்கை குழு சான்றிதழில் ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்ததுனால இந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு பெருசாக வந்துட்டு அட்டென்ஷனும் கொடுத்துருக்குறாங்க ப்ரொடியூசர் கவுன்சில். ஆல்சோ இந்த நோட்டீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்த நம்ம அதிகமா ஷேர் பண்ண ப்ரொடியூசருக்கு அது ரொம்ப பெரிய லாஸ்ல போய் முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதனால மக்கள் யாரும் இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணாதீங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. யூடியூப்லயோ, இல்லாட்டி இன்ஸ்டாகிராம்லயோ, இல்லாட்டி ட்விட்டர்லயோ எந்த ஒரு இணையதளத்திலயுமே வந்துட்டு இத ஷேர் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியும் வேண்டி கேட்டுருக்காங்க. இதுக்கான தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் வந்துட்டு எப்படி ரிலீஸ் ஆச்சு? அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியா இருக்கும். ஸோ அந்த படத்துல இருக்கக்கூடிய காட்சி விவரங்கள வச்சு நம்ம அத பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அந்த வீடியோல நம்ம பார்த்ததுல எடிட் ரெஃபரன்ஸ் 14/1/2026 அப்படின்ற ஒரு டேட் வந்துட்டு போடப்பட்டிருக்கு. இதுல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது அந்த எடிட் ரெஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான். சினிமாவ பொறுத்தவரைக்கும் படத்தினுடைய காப்பீஸ் வந்து நெறைய காப்பீஸா வந்துட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே போகும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு காப்பி போகும். அதே மாதிரி டப்பிங்க்கு ஒரு காப்பி போகும். அதே மாதிரி எடிட்டருக்கு ஒரு காப்பி போகும். அதே மாதிரி ப்ரொடியூசருக்கு ஒரு காப்பி போகும். டைரக்டருக்கு ஒரு காப்பி போகும். ஸோ இப்படி வந்துட்டு ஒவ்வொரு துறைக்குமே வந்துட்டு ஒவ்வொரு காப்பி வந்துட்டு போறது அப்படின்றது சினிமால ரொம்ப வழக்கமான ஒரு விஷயம். அப்படி போகக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்துட்டு எப்படி வந்துட்டு பேர் பிரிச்சு வைப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு மூவி எடுக்குறாங்க அப்படின்னா, அது வந்துட்டு வெளியில போகுது அப்படின்றதுக்காக அதுல வந்து ஒரு வாட்டர் மார்க் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு வாட்டர் மார்க் தான் நம்ம வந்துட்டு இந்த காட்சிகள் வெளியானதுல வந்துட்டு நம்ம பார்த்திருக்கோம். அதாவது எடிட் ரெஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு வாட்டர் மார்க். இந்த எடிட் ரெஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு வாட்டர் மார்க் யாருனுடைய டேபிள்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடிட்டர்னுடைய டேபிள்ல தான் இந்த எடிட் ரெஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு வாட்டர் மார்க் இருக்கும். இதுவே டப்புக்கு போச்சு அப்படின்னா, டப்பிங்க்கு போச்சு அப்படின்னா டப் ரெஃபரன்ஸ் இல்லாட்டி ஃபார் டப்பிங் அப்படின்ற மாதிரியான வாட்டர் மார்க் இருக்கும். மியூசிக் ஆர்ஆருக்கு போச்சு அப்படின்னா ஃபார் ஆர்ஆர், ஃபார் மியூசிக் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பேர்களோட ஒவ்வொரு வாட்டர் மார்க்கோட வந்துட்டு அது வெளியே போகும். ஏன் அப்படின்னா அந்த காப்பீஸ் வந்துட்டு இன்னொரு காப்பியா வெளியே போச்சு அப்படின்னா, அது யார் அனுப்புனாங்க, யார் வந்து லீக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தடா வந்து சினிமால வந்து ரொம்ப காலமா இத வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இந்த ஒரு விஷயத்துல நமக்கு தெரிய வந்திருக்கிறது எடிட் ரெஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ இந்த எடிட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ கிளிப்ஸ் யார்கிட்ட எல்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னா, டைரக்டர் கிட்ட இருக்கும், ப்ரொடியூசர் கிட்ட இருக்கும், அண்ட் ஆக்டர் கிட்ட இருக்கும், அண்ட் ஆல்சோ வந்துட்டு இது எடிட்டர் கிட்ட இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு நபர் கிட்ட போகணும் அப்படின்னா, அது வந்து சென்சார் போர்டு கிட்ட தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 4 பேர் வந்து இதனுடைய கிராஸ் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சென்சார் போர்டுக்கு அனுப்புவாங்க. இதுல வந்துட்டு நம்ம சென்சார் போர்டு அப்படின்ற ஒரு விஷயத்த உள்ளார எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த தேதியை நம்ம வந்துட்டு உற்று நோக்க வேண்டியது இருக்கு. 14/1/2026. இது வந்து அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும் பொழுது நடக்கப்பட்ட ஒரு எடிட் மாதிரி தான் தெரியுது. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குடுத்த சென்சார் போர்டுல வந்துட்டு குடுத்த ஒரு வீடியோ ஃபைல் வந்துட்டு அதுக்கு முன்னதா இருக்கக்கூடிய தேதி போட்டு தான் குடுத்திருப்பாங்க. கேஸ் நடந்ததுக்கு அப்புறம் சீன்ஸ்லாம் தூக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்ப வேண்டிய ஒரு ஒரு ஃபுட்டேஜ்ல வந்து இருந்து இது வெளிய வந்த மாதிரி இருக்கு. இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது தான் 26ஆம் தேதி போல நமக்கு வந்துட்டு ஒரு தீர்ப்பு வந்தது. கேஸ வந்துட்டு வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம், மறுபடியும் வந்துட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இது பண்றாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஜனநாயகன் படக்குழு வந்து தணிக்கை குழுவுக்கு அனுப்புன ஒரு ஃபுட்டேஜும் கிடையாது. கடைசியா வந்துட்டு அவங்க எடிட் பண்ணதுக்கான ஃபுட்டேஜும் கிடையாது. இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஒரு எடிட்னுடைய ஃபுட்டேஜ் தான் வந்துட்டு வெளிய வந்திருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. ஸோ இந்த ஒரு எடிட் ஃபுட்டேஜ் எடிட்டர் கையிலேருந்து போயிருக்கலாம், டைரக்டர் கையிலேருந்து போயிருக்கலாம், ஆக்டர் கையிலேருந்து போயிருக்கலாம், ப்ரொடியூசர் கையிலேருந்து போயிருக்கலாம். அதை தாண்டி போகணும் அப்படின்னா சென்சார் போர்ட் கையிலேருந்து போயிருக்கலாம். ஸோ இந்த படம் வந்துட்டு இந்த 4 பேர் கையிலேருந்து வெளியே போயிருக்கணும் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு பார்க்கும்போது தெரியுது. ஆனா இந்த 4 பேர் கையிலேருந்து வெளியே போச்சு அப்படின்னா, அது வந்து திரைப்படம் எடுத்தவர்களுக்கும், ப்ரொடியூசருக்கும் சரி, டைரக்டருக்கும் சரி, ஆக்டருக்கும் சரி, எடிட்டருக்கும் சரி, இது வந்துட்டு எவ்வளோ பெரிய ஒரு லாஸா இருக்கும். அவங்களோட உழைப்பு தான் அதாவது முதல்ல பணம் அப்படின்றதை தாண்டி உழைப்பு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்துட்டு அந்த இடத்துல நஷ்டமடையும். அதுக்கப்புறம் பணம் ரூ. 500 கோடி செலவு பண்ணி இந்த ஒரு படத்த எடுத்திருக்காங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு நஷ்டத்துல போய் முடியும். ஸோ இந்த 4 பேர் கையில இருந்து போயிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. சென்சார் போர்டு கிட்ட இருந்து போயிருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கும்போது, இந்த 14/1/2026 அப்படின்ற ஒரு தேதிய பார்க்கும்போது, இது சென்சார் போர்ட்ல இருந்தும் போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இதுல இருந்து புலப்படுது. என்னதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இவ்வளோ விஷயங்கள் பேசினாலும், இதற்காக தனியா வந்துட்டு விசாரணை வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி நம்ம முழு விவரமா பேசலாம். இதைத் தொடர்ந்து இந்த படத்தினுடைய டைரக்டர்
டெச் வினோத் அவர்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டிருக்காரு. அவருக்கு வந்து ரொம்ப லேட்டாக தான் இந்த ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு அப்படின்றது இதுல இருந்து தெரியுது. அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா, அவர் என்ன ஸ்டோரி போட்டிருக்காரு அப்படின்னா, எவ்ரி சீன் கேரிஸ் சம்ஒன்ஸ் ட்ரீம். த லீக் பிஃபோர் ரிலீஸ் இஸ் ட்ரூலி பெயின்ஃபுல். ப்ளீஸ் சப்போர்ட் பை நாட் ஷேரிங் இட். ஸோ டைரக்டர் அவர்களுக்கு வந்துட்டு ரொம்ப லேட்டாக இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால, தெரிஞ்ச உடனே வந்துட்டு அவர் உடனே ஸ்டோரி போட்டார். யாரும் தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலுமே வந்து தொடர்ந்து ட்விட்டர்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, அதே மாதிரி மற்ற சோஷியல் மீடியா ஃபேஸ்புக் ஆகட்டும், வாட்ஸ்அப் ஆகட்டும், நிறைய இடங்களில் வந்துட்டு இந்த ஒரு வீடியோஸு காட்சிகள் அப்படின்றதை தாண்டி முழு படம், அந்த முழு படமுமே வந்துட்டு 4K அவுட்ல இருக்கு, 1.8 ஜிபி, 5 ஜிபி, 10 ஜிபி அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட ஃபுல் கிளாரிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கமும் வந்துட்டு சிதறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னதான் ஐடி விங் வந்து இதை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலுமே அவங்க வந்துட்டு ஒவ்வொரு பக்கம் முடக்க முடக்க இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த ஒரு வீடியோ, அந்த ஒரு படம் அப்படின்றது மாறி 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 அப்லோட் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம தடுக்கணும் அப்படின்னா, எல்லாருமா சேர்ந்து இதை ஷேர் பண்றதை நிறுத்தணும். அது ஒன்று தான் வழி அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழ் சினிமாவும் பைரசியும் இந்த ஒரு விஷயத்த நம்ம எடுத்து பார்க்கும்போது, நெறைய படங்கள் வந்து இதற்கு முன்னாடி ஜனநாயகன் மட்டும் இல்ல, நெறைய படங்கள் இந்த மாரி வெளிய வந்து பைரசி மூலியமா லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வரிசையில விஸ்வரூபம் இருக்கு, பிரேமம் இருக்கு, டாக்ஸிவாலா படம் இருக்கு. தமிழ் சினிமாவையும் தாண்டி இந்திய சினிமாவிலே நெறைய பைரசிஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. அது மட்டும் இல்லாம விஜய் படங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துல இது வந்து 2வது முறையா நடக்குது. இதுக்கு முன்னாடி வந்து தலைவா படம் அப்படின்ற ஒரு விஷயத்துல பெரிய ஒரு பிரச்சனை வந்தது. தலைவா படம் வந்துட்டு கோர்ட் கேஸஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ்நாட்டுல வந்துட்டு ரிலீஸ வந்து பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கேரளால ரிலீஸ் ஆச்சு. கேரளால ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள்லயே அடுத்த ஒரு 2 நாட்கள்லயோ என்னமோ வந்துட்டு சிடி எல்லாம் வந்து வெளிய வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த சிடிலாம் வெளிய வந்ததுக்கப்புறம் வந்துட்டு படத்த வந்துட்டு எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு பைரசி விஷயங்கள் வந்து ரொம்ப பெரிதளவுல பேசப்பட்டுச்சு. இப்போ இதை தொடர்ந்து ஜனநாயகன் படத்துல வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் படக்குழுவுக்கும் சரி, விஜய் அவர்களுக்கும் சரி, ரொம்ப பெரிய ஒரு இடியாவே விழுந்திருக்குன்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரியான படங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு பைரசி மூலியமா வெளியிட்டாலும், மற்ற ஒரு பிரச்சனைகள் இல்ல வேற யாருடைய தூண்டுதலின் பேர்ல வந்து வெளியிட்டு இருந்தாலும், விஜய் அவர்களுடைய படம் தியேட்டர்ல வரும்பொழுது, மக்கள் அனைவரும் தியேட்டர்ல தான் போய் பார்ப்பாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மையா இருக்கும். ஏன் அப்படின்னா, தலைவா படம் வந்து நம்ம சொன்ன மாதிரி சிடில வந்து வெளியிட்டதுக்கு அப்புறம் கூட, தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு எல்லா தியேட்டருமே வந்து ஹவுஸ்ஃபுல் ஆச்சு. ஸோ அந்த தியேட்டர் எல்லாத்துலயுமே வந்துட்டு ஹவுஸ்ஃபுல் ஆனது வந்து தமிழ் சினிமாவுக்கே ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா தான் இருந்தது. ஏன் அப்படின்னா, விஜய் அப்படின்ற ஒரு ஒற்றை மனிதனுடைய ஒரு முகத்தை பார்ப்பதற்காக மட்டும் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நேரமா அந்த மர்ம நபர் யார் இத வெளியிட்டாங்க, யார் இத வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது, இப்போ சமீபத்தில சோசியல் மீடியால ஒருத்தருடைய புகைப்படம் வந்திருக்கு. அவருடைய புகைப்படம் வந்துட்டு இவர் தான் வந்து இந்த ஜனநாயகன் படத்த வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு, லீக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஃபுல்லா பரவிட்டு இருக்கு. ஸோ கணேஷ் பிரணவ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர வந்துட்டு எல்லாருமே வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்றது போலீஸினுடைய விசாரணைக்கு பிறகு தான் நமக்கு தெரியும். பட் ஆனா இவங்க வந்துட்டு சோசியல் மீடியால ஃபுல்லா வந்துட்டு என்ன பரவிட்டு இருக்கு அப்படின்னா, "The film Jananayan was illegally leaked on social media. The person allegedly responsible, Ganesh Pranav, claiming to be a fan of Ajit. He has engaged in this unacceptable act. Law will strict legal action be taken against him." அதாவது இந்த ஒரு படத்தை வந்துட்டு லீக் செய்தவர் பேர் கணேஷ் பிரணவ். அவர் வந்து ஒரு அஜித் ஃபேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது வந்து விஜய் ஃபேன்ஸ் செய்யக்கூடிய ஒரு விஷயமா? இல்ல வந்து அஜித் ஃபேன்ஸ் வந்து உண்மையாலுமே அத செஞ்சிருக்காங்களா? அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்துட்டு நமக்கு இன்னும் முழுமையா தெரிய வரல. இது வந்து விசாரணைக்கு பிறகு தான் நமக்கு தெரிய வரும். பட் ஆனா சோசியல் மீடியா ஃபுல்லா வந்துட்டு பரவிட்டு இருக்கிறது, இவர் தான் இத செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இவர் இதை செஞ்சிருந்தாங்க அப்படின்னா, இது யாருனுடைய தூண்டுதலின் பேர்ல செய்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப பெரிய ஒரு கேள்வியாவே இருக்கும். அது நமக்கு விசாரணைக்கு பிறகு தான் தெரியும். ஸோ இறுதியா வந்து பார்க்கணும் அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து இந்த ஜனநாயகன் படத்தினுடைய பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் வந்த போதும், அவர் வந்து எந்த ஒரு கருத்துமே வந்து அவர் தெரிவிக்காம இருந்திருக்காரு. எந்த ஒரு ஊடகங்கள்லயும் சரி, அவருடைய சொந்த ஒரு பேஜ்லயும் சரி, எலக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவர் வந்து நின்னதுக்கப்புறம், அவருக்கு வந்து அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கு. என்னய்யா அந்த மனுஷன் வந்து இவ்ளோ அடிய தாங்கிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, இப்போ ஜனநாயகன் படம் லீக் ஆயிருக்கிற ஒரு விஷயம் வந்து அவருக்கு ரொம்ப பெரிய பேரிடியா இருக்கும். இத்தன நாளா வந்து வந்த விஷயங்கள் வந்துட்டு சரி ஓகே, சென்சார் போர்டு அவங்க வந்துட்டு எல்லாமே சட்ட ரீதியா போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கிலே இருந்த விஜய் அவர்களுடைய படம் இவ்வளோ பெருசா வந்துட்டு லீக் ஆயிருக்கு அப்படின்றப்போ, விஜய் அவர்கள் இதற்கு வாய் திறப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கு. இல்லாட்டி மௌனம் காத்துருவாரா அப்படின்ற அச்சமும் எல்லாருக்குமே இருக்கு. விஜய் இதற்கும் வாய் திறக்கவில்லை அப்படின்னா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியால எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ விஜய் அவர்கள் இதற்கு வாய் திறப்பாரா, அவர் வந்துட்டு மௌனம் காக்காமல் இதற்கு வந்துட்டு வாய்ஸ் அவுட் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம காத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. இதை தொடர்ந்து வரக்கூடிய விசாரணை ரீதியான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சங்கர்.
நன்றி.